Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mohan. தரமான மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல இன்னைக்கு மூவி சஜஷன்ல நம்ம கொண்டு வந்திருக்க மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா உயிரே. 2019ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி. டொவினோ தாமஸ், ஆசிஃப் அலி, பார்வதி திருவோத்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து ஒரு பைலட் ஆகணும்னு சொல்லி மிகப்பெரிய ட்ரீமோட இருக்காங்க. காலேஜ் படிக்கும் போது ஆசிஃப் அலியை பார்த்து பேசி காதலிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோயின் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்டு மும்பைக்கு போறாங்க. போன இடத்துல சக்சஸ்ஃபுல்லா கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவங்க பைலட் லைசன்ஸ் வாங்கினாலும் அவங்க லவர் அவங்க மூஞ்சில ஆசிட் அடிச்சதுனால ஐ ப்ராப்ளம் இருக்க ஒரே காரணத்தினால அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க. ஒரு சில நாள் கழிச்சு அவங்க நார்மல் ஆகிற ஸ்டேஜ்ல டொவினோ தாமஸை மீட் பண்றாங்க. அவர் மிகப்பெரிய ஒரு ஏர்ஃபோர்ஸ் கம்பெனியோட ஓனரோட பையனா இருக்கிறதுனால ஹீரோயினுக்கு பைலட் வேலை வாங்கி தர முடியலனால ஏர் ஹோஸ்டஸா அவங்க ட்ரீமை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லி ஃபிளைட்ல பறக்க வைக்கிறதுக்காக ஹீரோ முயற்சி பண்ணி ஹீரோயினை சேர்த்து விடுறாங்க. ஹீரோயின் வேலைக்கு போன இடத்துல பண்ணக்கூடிய சம்பவத்தினால ஹீரோயினோட லாஸ்ட் டேல தள்ளப்படுறாங்க. அன்னைக்கு அந்த ஃபிளைட்ல ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடக்குது. அந்த ஃபிளைட்டை ஹீரோயின் காப்பாத்துறதுக்காக பைலட்டா களத்துல இறங்கும் போது நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் டிராமாவா ப்ராப்பரா பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு உமன் எம்பவர்மெண்ட்க்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அழகா கோட் பண்ணி காமிச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான் இது. அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைங்கான பெர்ஃபார்மன்ஸை பார்வதி தரமா செஞ்சிருக்காங்க. அவங்களுக்காகவே படம் பாக்குற மாதிரியான செம சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. டொவினோ, ஆசிஃப் அலின்னு சொல்லி மெயின் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் அவங்க நீட்டா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. பார்வதி தான் ஹைலைட் ஆஃப் த மூவின்னு சொல்ற அளவுக்கு ஒன் மேனா இந்த மூவியை ஷோல்டர்ல கேரி ஃபார்வர்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா நல்ல கண்டென்ட்டையும் மெசேஜும் இம்பாக்ட்ஃபுல்லா காதல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அழகா அட்ரஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணுன்னு இல்லாம பல பொண்ணோட வாழ்க்கையில இந்த ஆசிட் அட்டாக் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறத அழகா அட்ரஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் நான் லீனியர் ப்ராப்பரான ஒரு ஃபீல் குட் டிராமாவோ ஒரு சஸ்பென்ஸ் ட்ரோன்ல மிகப்பெரிய ஹைலைட் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டர் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஹோல்டு பண்ணி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தினால அவங்க எவ்வளவு பாதிப்படைறாங்கிறத ரெண்டு மேலோட பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஐடியாலஜி வச்சு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சீன் டு சீன், ஃப்ரேம் டு ஃப்ரேம் உங்களை யோசிக்க வைப்பாங்க. படம் டெக்னிக்கலா செம்ம இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் தரமா பண்ணியிருந்தாங்க. குறை சொல்ல முடியாத விஷுவல்ஸ்ங்கிறத தாண்டி ஹார்ட் டச்சிங்கான சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்டை எடுத்து கமர்ஷியலைஸ் பண்ணாம காதலோட சேர்ந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா பிரசென்ட் பண்ணது மூவில சூப்பரா இருந்ததுனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஒரு பொண்ணு மேல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மேல் ஈகோஸ்டிக் சொசைட்டில இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எவ்வளவு டார்கெட் பண்றாங்க, ஒரு உமனை போட்டு பேர் பண்றாங்க. அட் தி சேம் டைம் அதே சொசைட்டில இருக்கக்கூடிய மென்ஸ் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்கிற பார்ஷியாலிட்டியுமே அழகா அட்ரஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான எமோஷனல் டிராமா கிளைமேக்ஸோட இம்பாக்ட்ஃபுல்லா பிரசென்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த உயிரே. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you, love you all.